திரு சீனிவாசன், இன்றைக்கி வேட்பாளர் பட்டியலை பற்றிலாம் உங்கள் வேலைகளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நண்பர்கள் எடுத்துட்டதுனால நான் நேரடியாக கிரிட்டிக்கல் கொஷினாக ஒன்று வைக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு தான் அந்த 150 பேரில் வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறத பற்றி சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அதாவது அதிமுக என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையும் வெற்றியை நோக்கிய இது கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. மக்கள் விருப்பம், அதாவது ஒரு நேர்த்தியான கூட்டணியை தான் மக்கள் விரும்புவாங்க. அது உள்ள குழப்பம், இந்த மாதிரி பிரச்சனைகள், மத சம்பந்தப்பட்ட பார்வை இதெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு நல்ல நோக்கத்திற்காக திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும், ஒரு மக்கள் விரோத ஆட்சிக்கு ஒரு மாற்று ஆட்சி வேண்டும். அந்த அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட மதம் சார்ந்ததா சுருக்கி பார்க்க முடியாது சார். இல்ல, இது எந்தவித மனக்குழப்பமும் இல்லாத ஒரு கூட்டணி. இவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே, இதுல நமக்கு கொடுக்கலையே. ஐயா ஆர்கே சொன்ன மாதிரி இது எடப்பாடியார் அணிக்கு மட்டும் அல்லது அவருடைய விசுவாசிக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறாங்க, மற்றவங்கள புறக்கணிக்கப்பட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு கட்சி நலன், வெற்றியை நோக்குகின்ற அந்த தேர்தல் பயணம், அதற்கு என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அதிமுக அந்த வேட்பாளர்களை இன்னைக்கு சிறப்பா அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க பாண்டிச்சேரியை பத்தி எல்லாம் சொன்னாங்க. இப்ப பாண்டிச்சேரியில ஐயா திருமாவளவன் எந்த அளவு வருத்தப்பட்டாங்க. அதாவது ஒரு கூட்டணிங்கிறது சின்னத்தெல்லாம் கடந்து எண்ணங்கள் முதல்ல ஒரு ஒன்றிணையணும். ஒரு கூட்டணின்றது ஜெல் ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி திமுகல ஐயா கமலஹாசன் வந்து கடமைன்றாரு, சின்னத்தை பத்தி குடுக்கலைன்னு சொன்ன வருத்தத்தை வெளியிடுறாரு, சிரித்து கொண்டே அழுவேன் ஐயா வைகோ பேசுறாரு. இப்படி பல்வேறு வருத்தங்கள் உள்ள கூட்டணியா இன்னைக்கு ஒரு பொருந்தாத கூட்டணியா தான் திமுக கூட்டணி இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இன்றைக்கு அதிமுக கூட்டணி திமுகவை வீழ்த்துவதற்கு கட்டமைக்கப்பட்ட கூட்டணி. அதுல வேட்பாளர்கள் வெற்றியை நோக்குகின்ற வேட்பாளர்கள், இதுல யாருக்கும் எந்த பாரபட்சம் இல்லை. கட்சி ஜெயிக்கணும் இந்த ஒற்றை புள்ளியில தான் இன்றைக்கு வேட்பாளர்கள் மனதளவுல எல்லா தொண்டர்களையும் ஒத்துழைச்சு வேலை பார்ப்பாங்க. அதுல எந்த குழப்பமே கிடையாது. ஆனா திமுக கூட்டணி ஐயா குபேந்திரன் ஐயா ஒரு முட்டை கதை ஒன்று சொன்னார் பாருங்க. கோழி அடகாக்குற முட்டையில கழுகு முட்டையும் ஒண்ணு கலந்துருக்கும். அப்ப அது அடகாத்ததற்கு பிறகு அது கோழி குஞ்ச போல கழுகு விரட்டுறப்ப அந்த கழுகு ஓடும், அந்த குட்டியா இருக்கிற குஞ்சு கழுகு ஓடும். அப்ப அந்த கழுகு சொல்லுமா, ஏப்பா நீ வந்து கழுகு இல்லையா, நீயே கோழி குஞ்சு மாதிரி ஓடுற, நீ வந்து எதிர்த்து போராட வேண்டியதானேன்னு கேட்குமா. அது மாதிரி இன்றைக்கு கழுகும் கோழி குஞ்சா மாதிரிதான் திமுக கூட்டணி. இல்ல குபேந்திரன் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல நினைக்கிறேன். அவரு கூட்டணி கட்சிகளை அடக்காக்குற மாதிரி கலக்கணும்னாரு, ஆனா பல தோல்வி தொகுதிகளை கொடுத்துட்டீங்கன்னு விமர்சனம் வச்சாரு. இல்ல, தோல்வியே கிடையாதுங்க. ஒரு வெற்றியை நோக்குகின்ற பயணம் அல்லது பலவீனமான இடங்கள் அல்லது அந்த கட்சிக்கு கூட்டணி கட்சிக்கு பலவீனமான இடங்கள். அதாவதுங்க முதல்ல ஒரு கூட்டணிக்கு வந்து முதல்ல மக்களுடைய விருப்பங்கள் முதல்ல முக்கியம். அதற்கடுத்து களப்பணி, பிரச்சாரம், இந்த அரசை எதிர்க்கின்ற அந்த வியூகம், இது பூராமே முன்னாடியே தொடங்கின கணக்கு. இது அதிமுக பொறுத்தவரையும் நம்ம தலைப்புல நியூஸ் 18ல போட்டிருந்த மாதிரி வெற்றி கணக்கு அதிமுக தான் முதல்ல தொடங்குனுச்சு. அதை தொடங்கினதுக்கு பிறகுதான் இன்ன வரையும் தீர்வு செய்யப்படாம திமுக கூட்டணி இருக்குது. இதுதான் மக்களுடைய. இப்ப நீங்க வெற்றி கணக்கு போடக்கூடிய இடத்துல அமைச்சர்களை எதிர்த்து நேரடியா அதிமுக நின்னாதானே அது வெற்றி கணக்குக்கு நல்லா இருக்கும். பல இடங்கள்ல கிட்டத்தட்ட 16ல இருந்து 18 இடங்கள்ல அமைச்சர்களுக்கு எதிராக கூட்டணி கட்சியினர் நிக்கிறாங்கல்ல, அது வெற்றிக்கு வலு சேர்க்குமா அப்படிங்கிற வியூகம் அது சரியான வியூகமா இருக்குமா இல்ல அதுதான் சிறந்த வியூகமா இருக்குமாங்கிற கேள்வி இருக்குல்ல. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அந்த அமைத்த வியூகம், வேட்பாளர் போட்ட அந்த தேர்வு, கூட்டணி கட்சிக்கு பகிர்ந்தளித்த அந்த விடயம், எல்லா வகைகளையும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு முன்மாதிரியாகவும் ஒரு சிறந்த வியூகத்தோடையும் தான் காரியங்களையும் அந்த காரண காரியங்களை அமைச்சிருக்குது. இது பூரா மக்களுக்கு ஏற்றதாகவும் ஏதுவாகவும் இருக்கிறதுனாலதான் இந்த கூட்டணி மக்கள்கிட்ட இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு விருப்பத்திற்கு ஏற்ப அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு பல பேர் திமுக கூட்டணியில பல்வேறு பிரச்சனைகள், பிரச்சாரத்துக்கு வர முடியல. அவங்க வேட்பாளர்களை இன்னைக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க, அது எப்படி தெரியல. அப்ப ஒரு தீர்வை நோக்கி அதிமுக போறப்ப இந்த திமுக குழப்பமும் பிரச்சனையும் வச்சுட்டு மக்கள் விரோத அரசை நடத்திட்டு மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்கன்னு நம்புறது மிகப்பெரிய வேடிக்கை. இதுல எல்லாத்தையுமே இந்த வெற்றி கணக்க அதிமுக தான் முதன்மையா எழுதி இருக்குது. அது வெற்றியை தொடப்போற அந்த பணியை தான் இன்னமும் செஞ்சுட்டு இருக்குது. அதனால இங்க எந்த பிரிவினைகளும் இல்ல, பிரச்சனை இல்லை, இவருக்கு கொடுத்துட்டாங்க அவருக்கு கொடுக்கல, இது பணம் தான் தீர்வு செய்யும், அதெல்லாம் இல்ல. எண்ணம் தான் தீர்வு செய்ய போகுது.
பணம் நிச்சயமா தீர்வு செய்ய வேட்பாளர் தேர்வுல எல்லா கட்சிகளும் அப்படிதான் பாக்குறாங்கிறார் ஐயநாதன். வந்து அது எதிர்காலத்தை நோக்கி ஒரு நல்ல சிந்தனையா எடுத்து வச்சாலும் கூட இது தேர்தல் ஆணையமும் எதிர்காலமும் எடுக்க வேண்டிய முடிவு. இது அரசியல் கட்சிகள் ஒன்னும் தேவை இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இன்றைக்கு வந்து மக்களுடைய விருப்பம் ஒருத்தர் நீங்க வந்து உங்களை நிறுத்தினா வந்துட்டு அதிமுக சார்பா நிறுத்தினா வந்துட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களா? ஐயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏன் கிடைக்கல? ஏன் உங்களை நிறுத்தல சொல்லுங்க. என்ன தடை இருக்குது? இல்ல உங்களுக்கு நினைச்ச உடனேயே எல்லாத்துக்குமே பொறுப்பு கிடைச்சிரும்ன்ற அந்த பரபரப்பும் அவசரமும் ஒரு அரசியலுக்கு ஆகாது. எந்த விஷயமும் ஐயா பெரியார் 90 வயசு வரையும் மூத்திர சட்டியோட போராடிக்கிட்டு தான் இதுக்கு பொது வாழ்க்கையில அவர் பயணம் செஞ்சாரு. பொது வாழ்க்கை என்பது எதை எதிர்பார்த்து இல்ல, மக்களுக்கான தேவை, நம்மளுடைய தேவையே பிறருடைய சேவை. இதுதான் அரசியல் யதார்த்தமே தவிர அரசியல்ல போன உடனே பெரிய பங்களா கட்டிடலாம், அண்ணாமலை வீடு கட்டிடலான்ற அந்த கற்பனைக்காக அரசியலுக்கு வந்தா அது அநாகரிக அரசியல். அந்த அரசியல் தேவையில்லை. ஐயா ஜீவானந்த மாதிரி உழைக்கலாம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறத அள்ளி தேர்தல் அரசியல் எல்லாருமே வெற்றி பெற்று வரணுங்கிறதா சொல்றாரு. கட்டிக்கிட்டு முடிச்சு போட்டுட்டு போற அரசியல் அதிமுகவுக்கு அவசியம் இல்லைங்கிறதா நம்முடைய பார்வை. இல்ல சட்டமன்றத்துக்கு ரொம்ப தகுதியான ஒரு தம்பி அப்படின்றதுனால நான் அந்த கேள்வியை கேட்டேன். நீங்க கேட்கல போல சீட்டு இல்ல மறுக்கப்பட்டிருக்கலாம். இல்ல ஐயா ஐயா நன்றியா நிச்சயமா உங்களுடைய எண்ணம் பழிக்கும். ஒரு சிந்தனையாளர்களுடைய எண்ணம் தான் வந்து பல விஷயங்களை தீர்மானிச்சிருக்குது. உங்களுடைய எண்ணம் நிச்சயமா தீர்மானிக்கும், எதிர்கால அரசியலை ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு போகும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இன்றைக்கு இருக்கிற கலை யதார்த்த அரசியல், திமுக இன்னைக்கு பண்ற அரசியல், இந்த அரசியல் மக்களுக்கு ஒரு வெறுப்பு அரசியல். இதை வந்து மாத்தணும் அப்படின்னா சில புதிய முகங்களை வேட்பாளர்களை களத்துல நிறுத்தணும். அது மக்கள் விரும்புற வேட்பாளரா இருக்கணும். அப்ப எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேட்பாளர்களை எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு கொடுத்தா அந்த வெற்றி வியூகத்தை அடையலான்ற ஒரு ஒற்றை சிந்தனை தான். அது ஒரு வியூக சிந்தனையில தான் இன்றைக்கு அதிமுக ஐயா எடப்பாடியார் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க, கூட்டணி தொகுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. அதனால ஒரு நல்ல நோக்கத்துக்கான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். இது திமுக திணறுகின்ற கூட்டணியா இருக்குது, மக்கள் வெறுக்கப்படுகின்ற கூட்டணி. இதை அப்புறப்படுத்தணுங்கிறதா அதிமுகவுடைய நோக்கம். அது விரைவில் நடக்கும். கார்த்தி, எனக்கு 2-3 விஷயங்கள் தான் இது. இப்ப நம்ம சீனிவாசன் சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா எனக்கு என்ன வருத்தன, நண்பர் செம்மலைக்கு இன்னும் வந்து இந்த லிஸ்ட்ல பேரை காணோம். ஒரு காலத்துல ராஜ்யசபா போகணும்னு நினைச்சோம், அது ராஜ்யசபா கொடுக்கல. அதுக்கு பிறகு லோக்சபான்னு நினைச்சோம், லோக்சபாவும் கொடுக்கல. அந்த அளவுக்கு எடப்பாடி தொகுதியிலேயே வேலை பண்ணவர், சேலத்திலேயே இன்னும் வந்து ஏறத்தாழ கம்ப்ளீட்டாக பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர், அவருக்கு கொடுக்கலங்கிறது பெரும் வருத்தம் அளிக்கிறது. அதே மாதிரி தனபால் மேல என்ன இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை எனக்கு இன்னும் புரியவில்லை. அப்போ அவரை ஒதுக்கி கொண்டிருக்கின்ற அந்த விஷயம் வந்து என்ன, அப்புறம் மோகனுக்கும் சீட்டு வரலங்கிறது கவலைக்கடைக்கின்ற விஷயம். அதே மாதிரி சரோஜாவும் ராஜலட்சுமியும் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களை வந்து புறக்கணிக்கிறார்களோ என்ற அந்த ஒரு ஐயம் வந்து வெளிப்படையாகவே இருக்கிறது. அப்ப எவ்வளவுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து போன முறை ஜெயித்தவர்கள், அந்த நபர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு தன்னோடு வந்து நன்றாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கொடுத்தாங்க. 80% வருகின்ற எம்எல்ஏஸ்க்கு 66 வந்து 45 பேருக்கு கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் நிச்சயமாக பலரும் இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அங்கங்கே பிரச்சனைகள் இருந்த காலத்துல வந்து அனைத்து எம்எல்ஏக்களும், அது திமுக எம்எல்ஏக்களாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி, ஏன்னா காங்கிரஸ்காரர்கள் தான் காணோம், அங்கங்க காணோம், பாக்கி எல்லா எம்எல்ஏக்களும் வந்து